வணக்கம் நண்பர்களே, சிவாயலி சீரியல் செம பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்துல உதய பெருமாளை அவமானப்படுத்த நம்ம வர்மா சாந்தினி ஒரு லேடியை பிடிச்சி நம்ம மோனிகா சேனலுக்கு அனுப்பி விட்டுருப்பாங்க. எப்படியாவது உதய பெருமாளை அவமானப்படுத்தணும் அப்படின்னு ஏற்பாடு பண்ணி விட்டுருப்பாங்க. ஒரு கட்டத்தில் உதய பெருமாள் உண்மையை சொன்னாதான் நம்ம இதில் எதாவது பண்ண முடியும் அப்படின்னு சிவா அயலியும் நம்ம உதய பெருமாள்கிட்ட போகிறாங்க. அயலிக்கு சொல்கிறாங்க, மாமா இதுக்கு மேலே நீங்கள் உங்கள் வாயை திறந்தாதான் உங்களுக்கு ஏற்பட்ட இந்த களங்கத்தை நாங்கள் துடைக்க முடியும். அதனால் நீங்கள் உண்மையை சொல்லுங்கள். அந்த சாந்தி உங்களுக்கு தெரியுமா? தெரியாது 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 அப்படின்னு உதய பெருமாள் கட்ட. அப்போ இது யாராவது உங்களை மிரட்டுனாங்களா? ஆமாம், வர்மா மிரட்டுனா. அப்போ இந்த விஷயத்த நாங்கள் பார்த்துறோம் அப்படின்னு அந்த இடத்துல அந்த சாந்தி லேடியை தொலியை உரிச்சி வர்மாவை அவன் தான் இப்படி சொல்லியிருக்கான். உதய பெருமாள் இப்படிப்பட்ட தப்பை செய்யலை அப்படின்னு அதே டெலிவிஷன்ல வர வைக்கிறாங்க. நம்ம உதய பெருமாள் மீது உள்ள கழகத்தை தொடச்சி உதய பெருமாளை ஓட்டில் எலெக்ஷன்ல வின் பண்ண வைக்கிறாங்க நம்ம அயலி. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனா உங்களுக்கு கிடைக்கும். அங்கே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பார்த்தோம்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டம் தான். பரபரப்பான கட்டத்தில் டிவியில் மோனிகா சேனலில் நியூஸு சாந்தி அந்த லேடி உதய பெருமாள் தான் என் புருஷன், அதுக்குள்ளே எல்லா ஆதாரமும் என்கிட்ட இருக்குது அப்படின்னு எவிடன்ஸோட காட்டி கிடுகிடுங்க வைக்கிறாங்க. இந்த பார்த்தோன்னா நம்ம கபிலன் சட்டையை பிடிச்சி உதய பெருமாளை இழுத்து கேட்குறாங்க, என்ன நினச்சிட்டிங்கப்பா நீங்கள் எதுக்காக எலெக்ஷனில் நிற்கக்கூடாதுன்னு சொன்னோமோ அதுக்குள்ளே அர்த்தம் உங்களுக்கு புரிஞ்சுதா? இப்போ மாட்டிக்கிட்டீங்களா? இப்போ இதில் ஏற்பட அவமானம் எனக்கும் அம்மாவுக்கு தான் தெரியும். நாங்கள் ரெண்டாம் தரத்துக்கு பிள்ளைகள் அப்படின்னு தான் எங்களை இந்த உலகம் பார்க்கும் அப்படின்னு அந்த இடத்துல துடிச்சு போகிறாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம கபிலன் உதய பெருமாளை வெளுக்க நேரம் உதய பெருமாள் சத்தியம் பண்ணி கொடுக்குறாங்க கபிலனுக்கு. இந்த பாரு, இந்த உலகமே இருந்தாலும் சரி, நீ தான் என் பையன், வேறு யாரும் உன் இடத்துக்கு வர முடியாது, இது சத்தியம் அப்படின்னு பண்ணி கொடுக்குறாங்க. நம்ம சிவா பார்த்து அரண்டு போகிறாங்க. அப்பா என்னை கடைசி வர பையனாட்டு ஏற்றுக்க போகிறது இல்லை அப்படின்னு இந்த இடத்துல எனக்கு புரியுது. ஆனால் கண்டிப்பாக அவர் வாயால் உண்மை வரும் அப்படின்னு நான் காவல் இருக்கேன். இப்போ என்னென்னா கபிலன் இந்த விஷயத்தை வச்சு மடக்கி அப்பா கிட்ட சத்தியம் வேற வாங்கி தொலைச்சிட்டான் அப்படின்னு நிற்கிறாங்க. அது பிறகு பார்த்தோன்னா எப்படியாவது இந்த கலகத்தை துடைக்கணும். இதுக்கு ஒரே வழி மாமா வாயால் உண்மையை தெரிஞ்சுக்கிறது தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவாயும் அயலியும் இந்திராணி இவங்க எல்லாம் உதய பெருமாள்கிட்ட போகிறாங்க. இந்த பாருங்க சித்தப்பா, நீங்கள் வாயை திறந்தாதான் இந்த விஷயத்தில் உங்களுக்கு உதவ முடியும். இந்த சாந்தி லேடியை உங்களுக்கு தெரியுமா? இதுக்கு முன்னாடி எனக்கு தெரியாது இந்தம்மா எனக்கும் இவளுக்கும் சம்மந்தமே கிடையாது. சரி, உங்களை யாராவது மிரட்டுனாங்களா? ஆமாம், வர்மா மிரட்டுனா. இந்த விஷயத்த நாங்கள் பார்த்துக்கிட்டோம். ஏன்னா வர்மா இப்படிப்பட்ட ஆளை அனுப்பி இப்படியெல்லாம் செய்ய சொல்லி உங்களை எலெக்ஷனில் நிற்கக்கூடாதுன்னு உங்களுக்கு கெடுக்கு இப்படி போடுறதுக்காண்டி இப்படியெல்லாம் பண்ணியிருக்கான் அப்படின்னு அந்த இடத்துல நாங்கள் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு வர்மா ஏற்பாடு பண்ண அந்த சாந்தி லேடியை பிடிச்சி துரியை உடிக்கிறாங்க அயலி. அதே மாதிரி டெலிவிஷனில் சொல்ல வைக்கிறாங்க, நான் இந்த வர்மா இப்படி சொன்னால் அதனால தான் இப்படி பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, உதய பெருமாளுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்ல வைக்கிறாங்க.